ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஜனவரி தொடக்கம் முதல் இந்த 2வது வாரத்தில் கடந்து வர தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இனியும் அவர் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். ஒரு வசனத்தை இந்த காலை நேரத்துக்கு ஆசீர்வாதமாய் உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தை கொண்டு வந்தவர்கள் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் சத்தமாய் வாசிக்க கேட்போம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். பல சூழ்நிலையின் நேரத்தில் நாம் அனைவரும் நினைக்கிற காரியம் என்ன தெரியுமா? நான் எவ்வளவோ ஜெபித்து பார்க்கிறேன், என் வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்கள் செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறேன். குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், வேலை பார்க்கிற ஸ்தலங்களாக இருக்கட்டும், நான் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் பல கனவுகளோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பல எதிர்பார்ப்புகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் ஜெபிக்காத தருணங்கள் இல்லை. நான் தேவைப்படுகிற காரியங்களுக்கு ஜெபிக்காமல் இருந்ததில்லை. ஆனால் என்னுடைய ஜெபங்கள் இதுவரை கேட்கப்படவே இல்லை. நான் ஜெபிக்கிற ஜெபம் இதுவரைக்கும் எனக்கு ஒரு பதில் கிடைக்கவில்லை. எவ்வளவோ போராடி பார்க்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து எவ்வளவோ திட்டங்கள் நான் வைத்திருந்தாலும் என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. அடைக்கப்பட்ட வாசல்கள் எனக்கு முன்பதாகவே இருக்கிறது. ஒரு ஆசீர்வாதத்தின் வாசல்கள் என்னுடைய வாழ்க்கையில் திறக்கப்படவில்லை. அடைக்கப்பட்ட வாசல்களுக்கு முன்பதாகவே நான் நின்று கொண்டே இருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதா? என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வராதா? அடைக்கப்பட்ட வாசல்களுடைய வாழ்க்கையில் திறக்காதா? கண்ணீரோடு இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். வேத வசனம் மிக அழகாய் சொல்லுகிறது, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்டுவதில்லை. ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவனும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் தேவன் இருக்கிறார். சில நேரங்களில் ஆசீர்வாதங்கள் தடைப்படுகுதுன்னா அதற்கு சில காரணங்கள் இருக்கும். ஆண்டவர் சில நேரம் ஒரு காரியத்தை லேட்டாக கொடுக்கிறாருன்னா அதில் ஒரு காரியம் இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சிலருக்கு இந்த நாட்களில் அவசரம், சீக்கிரமாக செஞ்சிடணும், இந்த காரியத்தை சீக்கிரமாக முடிச்சிடணும். கடைசியில் பார்த்தா எல்லாம் தோல்விக்கு மேலே தோல்வி. ஆரம்பம் அருமையாக இருக்கும், ஆனால் முடிவை பார்க்கும் பொழுது ரொம்ப அசிங்கமாக அலங்கோலமாய் மாற்றப்பட்டிருப்பார்கள். ஆனால் ஆண்டவரை சொல்லுகிறார், ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆரம்பம் சீரோவாக இருக்கலாம், ஆனால் முடிவை அவர் சம்பூர்ணமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை ஆரம்பித்த இடங்கள் அற்பமாக தெரிந்திருக்கலாம், இப்போ இருக்கிற சூழ்நிலை அற்பமாய் தெரிந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய வேதம் சொல்லுகிறது, ஆரம்பம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முழு மனமாய் ஆண்டவருக்கு என்று ஒப்பு கொடுங்கள். முழு இருதயத்தோட, தகப்பனே நாங்கள் ஒன்றும் இல்லைப்பா, அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்கள், உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். ஆண்டவர் மிக அழகாய் சொல்லுகிறார், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டு பாருங்கள், அவருடைய சமூகத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். வசனத்தை தேடுங்கள். வசனம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வார்த்தையினால் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை தேடுங்கள். நாட்களில் பார்க்கும் பொழுது ஜனங்கள் எதெல்லாமோ தேடிட்டு போகிறாங்க. சமாதானத்தை தேடி இங்கே ஓடுறாங்க. இங்கே போனால் என் குடும்பம் நல்லா இருக்குமே, அங்கே போனால் நல்லா இருக்குமே, எங்கெல்லாமோ தேடி ஓடுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய சமூகம் உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்க முடியும். நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே ஏதோ ஜாலியாக சுற்றணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எங்கள் குடும்பத்தில் லீவ் இருக்குது, வேறு 6 நாள் நாங்கள் வேலை பார்க்குறோம், இன்றைக்கி ஒரு நாள் தான் நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம், பிள்ளைகளை கூட்டு வெளியே சுற்றணும். ஒரு நாள் ஆண்டவருக்கு என்று கொடுத்து பாருங்கள். வருங்காலங்களில் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்தி விடுவார். ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுத்து பாருங்கள்.
தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் கர்த்தர் உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, இனி நீங்க தட்டப்போகிற காரியங்கள். இதுவரைக்கும் எல்லா இடத்துலையும் அடைக்கப்பட்ட வாசல் அல்லவா, எங்கே திரும்பி பார்த்தாலும் அடைக்கப்பட்டிருக்கிறதே. கண்ணீரோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்னைக்கு நீங்க தட்டுற ஜெபத்திற்கு அவர் திறந்த வாசலை கொடுக்க கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 4 காரியங்களை மிக சீக்கிரமாய், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறது? எவ்வளோ நேரத்தில் விண்ணப்பம் பண்ணுறோம்ல, எவ்வளோ நேரத்தில் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆனால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருப்பதற்கான 4 காரணங்களை வேத புஸ்தகத்தின் உதவியோடு உங்கள் மத்தியில் நான் வேகமாய் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தை சீக்கிரமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகள் நிறைவேறும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். முதலாவது ஜெபத்தை குறித்து பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஜெபங்கள் நிறைவேறவில்லை தெரியுமா? உலக பிரகாரமான இச்சைகளை குறித்ததான ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நாளும் கேட்கப்பட மாட்டாது. நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், என் கூட இருக்கிறவங்க மட்டும் நல்லா இருந்தா போதும், வேற யார் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, யார் நாசமா போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்க ஒரு ஜெபத்தை பண்ணுவீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ எவ்வளவு தட்டினாலும் உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்பட மாட்டாது. சிலர் சொல்லுவாங்க, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, ஆனால் பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் பெரிய கார் வச்சிருக்கிறான், பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவன் பெரிய வீடு கட்டிகிட்டே போகிறான், ஒரு வீடு இல்லை 10 வீடு பக்கத்திலே கட்டிட்டான், ஆண்டவரே அவனை எப்படியாவது அழிச்சிரும் அப்படின்னு யாருக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குதோ, ஒரு இச்சையான எண்ணம் இருக்குதோ, அவர்களுடைய ஜெபங்கள் ஒரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திற்கு கடந்து வராது. பல நற்செய்தி கூட்டங்களுக்கு நான் சொல்லும் பொழுது நான் அங்கே சொல்லுவது உண்டு, பக்கத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு கரங்களை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நிறைய இடத்துல பார்க்கும் பொழுது சில ஜனங்களை பார்த்துருக்கிறேன், பக்கத்தில் இருக்கிறவனை பார்க்கறதுக்கே பயப்படுவாங்க. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து நல்லா இருந்துட்டு போப்பா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்றதுக்கே பயப்படுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்க ஆசீர்வாதத்தை கொடுத்தா கர்த்தர் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. நீங்க சாபத்தை கொடுத்தா எதை கொடுத்தீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கைக்கு கடந்து வரும். பல நேரங்களில் இச்சையான எண்ணங்கள், இச்சையான ஜெபங்கள், அடுத்தவர்களை குறித்த ஜெபங்கள் உங்க இருதயத்திற்குள்ளே இருக்குமே, ஆனால் ஒரு நாளும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்க முடியாது. கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்க வேண்டுமானால் இச்சையான எண்ணங்களை ஒதுக்கி வச்சுட்டு, தகப்பனே இனி நான் இந்த காரியத்திற்காக நான் ஜெபிக்க போறது இல்லப்பா, அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களை நீங்க கர்த்தர் ஆசீர்வதிங்க, அப்படி நிலைமையை கர்த்தர் மாற்றுங்க, சூழ்நிலைமையை கர்த்தர் மாற்றுங்க, அவர்களை உயர்த்துங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில யாருக்கும் தெரியாம கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய வாசல்களை கர்த்தர் திறப்பார். தட்டி பாருங்க, உங்க வாழ்க்கையில திறக்கப்படும். இதுவரைக்கும் தட்டி தட்டி பார்க்குற முடியல, ஜெபிச்சு பார்க்கிற முடியல, ஒருவேளை இந்த எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குமே, ஆனால் இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒதுக்கி வச்சுருங்க. தகப்பனே, இது நான் இனி செய்ய போறதில்லப்பா, இந்த காரியத்தில் நான் இனி செய்ய போறதில்லை, யாரை குறித்தும் எந்த மோசமான வார்த்தையில் நான் பேச மாட்டேன், இச்சையான காரியங்களை என் இருதயத்தில் நான் வச்சிருக்க மாட்டேன். அப்பா, உம்முடைய சமூகத்தில் ஒழுக்கம் உள்ளவனாய், நீதி உள்ளவனாய், உமக்கு பிரியமுள்ள பிள்ளையாய் நான் வாழுவேன் என்று சொல்லி பாருங்கள். நிச்சயமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், தேவன் உங்கள் ஜெபத்திற்கு, உங்கள் விண்ணப்பத்திற்கு, உங்கள் கண்ணீருக்கு பதிலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். முதலாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், இச்சை உள்ள எண்ணம். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் ஒரு ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய பேர் ஆகாப். ஆகாபின் வீட்டின் பக்கத்திலே நாபோத் என்று ஒரு மனுஷன் இருக்கிறான். அழகான ஒரு திராட்சை தோட்டத்தை வச்சிருக்கிறான்.
ஆகாப் பெரிய ராஜா, ஆனால் நாபோத் வச்சிருக்கிற தோட்டத்துக்கு மேல அவனுக்கு ஒரு இச்சை உண்டாகி விட்டது. ஒரு ஆசை வந்துடுச்சு. பல நேரத்தில் நம்ம செய்கிறோம்ல, இந்த கார் நமக்கு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், இந்த வீடு நமக்கு இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். ஆண்டவர் ஒரு சூழ்நிலை உங்களை வச்சிருக்கிறாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு, அதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அதற்காக நான் அவனை போல மாறணும், நான் இப்படி மாறிடணும் ஒரு நாளும் யோசிக்காதீங்க. தேவன் ஒரு நேரத்தை வச்சிருப்பார், ஒரு சூழ்நிலைமையை வைத்திருப்பார். அந்த நாளிலே உங்கள் தலைகளை அவர் உயர பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆகாப் செய்த காரியம் என்ன தெரியுமா? நாபோத்துடைய திராட்சை தோட்டத்திற்கு மேல அவன் இச்சை கொள்கிறான். அபகரித்து விட வேண்டும் என்ற ஒரு இச்சை, அபகரித்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு இச்சை. அவங்கிட்ட போய் கேட்கிறான், நாபோத், நான் உனக்கு இதை காட்டிலும் நல்ல ஒரு லேண்டை தருகிறேன், நல்ல ஒரு நிலத்தை தருகிறேன், இதை மாத்திரம் கொடுப்பாயா என்று கேட்கிறான். ஆனால் நாபோத்தோ அதை மறுத்து விட்டான். இல்லை, இது என்னுடைய நிலம், நான் கொடுப்பதில்லை என்று சொல்லிவிட்டான். ஆகாப் தன்னுடைய மனைவியிடத்திலே போய் சொல்லுகிறான், அம்மா, இப்படி நான் நாபோத் கிட்ட கேட்டேன், அந்த இதை தரமாட்டேன்னு சொல்லிட்டான் அப்படின்ட்டு துக்கமாய் படுத்திருக்கிறான். மனைவியோடு கூட பேசி கொண்டு இருக்கிறான். மனைவி இதை கேட்கிறாள். வஞ்சகமான ஒரு காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், தேவன் விருப்பப்படாத ஒரு காரியத்தை நாபோத்துக்கு எதிராய் அவர்கள் செய்கிறார்கள். ஆகாபும் மனைவியும் சேர்ந்து அந்த இச்சையை நிறைவேற்றும்படியாய் அந்த நிலத்தை எப்படியாவது அபகரித்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பயங்கரமான சதி திட்டத்தை தீட்டுகிறார்கள். இது நிமித்தமாய் அவனை கல்லெறிந்து நாபோத்தை கொல்லுகிறார்கள். வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய தீர்க்க தரிசனம் கடந்து வருகிறது. இப்படி நீ செய்தாய் என்று சொல்லுகிறார் தீர்க்கதரிசி. இதை கேட்ட உடனே ஆகா கர்த்தருடைய சமூகத்தில் உள்றான், தகப்பனே என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா, என் விண்ணப்பத்தை தயவு செய்து கேளுங்கப்பா, நான் இச்சையோடு வாழ்ந்தது உண்மைதான், அவனுடைய நிலத்தை அபகரித்தது உண்மைதான், அவனுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் நான் ஒன்றும் கொடுக்கவில்லை, அந்த நிலத்தை எடுத்து விட்டேன், என்னை மன்னித்து விடுமப்பா என்று கண்ணீரோட கேட்கிறான். அதனால நடந்த காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நாபோத்தை அவர் மன்னித்து விட்டார், ஆனால் அவனுடைய சந்ததிக்கு மேலே அவனுடைய சாபம் கடந்து வந்தது. இச்சையோடு இருப்பாயானால் சாபம் கடந்து வருகிறது. இச்சையோடு வாழ்கிறவர்களுக்கு சாபம் கடந்து வருகிறது. கவனமாயிருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில், தகப்பனே என்னை மன்னித்து விடும் அப்பா, நான் அடுத்தவனுடைய லேண்டுக்காக நான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன், அடுத்தவனுடைய காருக்காக நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறேன், அவனுடைய வாழ்க்கைக்காக நான் நிச்சயோடு இருக்கிறேன் அப்பா, என்னை மன்னித்து கொள்ளும், என்னுடைய ஜெபத்தை கேளும், என்னுடைய ஜெபத்திற்கு பதில் தாரும் என்று சொல்லி பாருங்கள். கொடுக்கிற விண்ணப்பத்திற்கு தேவன் பதில் கொடுக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகாபுடைய வாழ்க்கையில் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த சாபம் அந்த தலைமுறை மேல கடந்து வந்ததாம். கவனமாயிருங்கள் பிரியமானவர்களே. ஆண்டவர் உங்களை எந்த சிச்சுவேஷன்ல வச்சிருக்கிறாரு, எந்த சூழ்நிலையில வைத்திருக்கிறார், சந்தோஷமா அக்செப்ட் பண்ணுங்க, சந்தோஷமா அக்செப்ட் பண்ணுங்க. தகப்பனே போதுமாப்பா, இதுல நான் நிம்மதியா இருக்கிறேன், திருப்தியாக இருக்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். வேகமாய் இரண்டாவது ஒரு காரியத்திற்குள்ளே கடந்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏசாயா 59 அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இரண்டாவதாக அருமையான ஒரு காரியம் இந்த வேத புஸ்தகம் நமக்கு கற்றுத் தருகிறது. ஏன் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை, ஏன் நம்முடைய வேண்டுதல்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து போகல தெரியுமா? பாவமுள்ள ஒரு ஜீவியம், பாவத்தோடு வாழ்கிற ஜீவியம்
பாவம் செய்திருப்பான். 6 நாள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்ந்துருப்பான். ஆண்டவரே, இந்த வாரத்தில் இந்த காரியம் நடக்கணும், இந்த வாரத்தில் நான் போகிற இடத்துல வாசல்கள் திறக்கணும். எப்படியா திறக்கும் வாழ்க்கையில்? ஆண்டவர் சொல்லுகிறார், பாவத்தோடு ஒருவன் இருப்பானே ஆனால் அவன் ஒரு நாளும் தேவனை தரிசிக்கவே முடியாது, அவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. பாவத்தோடு ஒரு மனுஷன் வாழும் பொழுது தேவனுடைய பிரசனம் அங்கே இருக்காது, சாத்தானுடைய பிரசனம் மாத்திரம்தான் அங்கே இருக்கும். அல்லேலூயா. தேவன் ஜெயத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். தேவன் வெற்றியை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அவர் வேதனையை கூட்டுகிற தேவன் அல்ல. ஆனால் சாத்தான் கொடுக்கிற ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? கிடைச்சோன்னா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும், பார்த்தோன்னா ஓ அழகா தெரியும். ஆனால் அதோடு கூட ஒரு பெரிய ஒரு காரியத்தை கிஃப்டாக கொடுப்பான். எதை கொடுப்பான் தெரியுமா? வேதனையை அவன் கிஃப்டாக கொடுப்பான். வேதனை உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டாலே ஹார்ட் அட்டாக் வந்துடுது. வேதனை வந்துட்டாலே பிளட் ப்ரெஷர் வந்துச்சு. இன்னைக்கு எந்த பிஸ்னஸ் நல்லா ஓடுதோ இல்லையோ, மருத்துவமனையில் பயங்கரமான கூட்டங்கள், எவ்வளவோ லட்சங்கள் கோடிகள் ஒரு நாட்களில் புரண்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை முழுவதுமாய் நம்புகிறவனை ஒருபோதும் அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. பாவத்தோடு ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து எவ்வளவு கண்ணீர் விட்டாலும் அவருடைய ஜெபங்கள் ஒரு நாளும் கேட்கப்பட மாட்டாது. பாவத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கக்கூடாது. பாவத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இனிமேல் இந்த பாவம் நான் செய்வதில்லை, இனிமேல் இந்த காரியம் இந்த அக்கிரமம் நான் செய்வதில்லை, இனிமேல் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ள நான் கடந்து வருவதில்லை. யார் சொல்றீங்களோ அவங்க வாழ்க்கையில தான் தேவன் திறந்த வாசலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். பாவத்தோடு இருக்கிற ஜீவியத்தை விட்டுருங்க. இதுவரைக்கும் பாவத்தோடு வாழ்ந்துருக்கிறேனே, பரவாயில்ல விட்டுருங்க, அப்படியே மறந்துடுங்க. இன்னைக்கு காலையில் ஆண்டவருடைய சமூகத்தில் பொறுத்தர பண்ணுங்க. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஆண்டவருடைய சமூகத்தில், தகப்பனே இனிமேல் நான் செய்வதில்லைப்பா, நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்க வேண்டும். இனிமேல் இந்த பாவத்தை என்னுடைய வாழ்நாள் நான் செய்வதில்லை, அதனால் நீர் என்னுடைய ஜெபத்தை கேட்பீரா? கண்ணீரோடு கேட்டு பாருங்கள். நிச்சயமாய் அவர் மறுபடியும் உங்களை கழுகை போல உயரே பறக்க செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். சிம்சோன் என்ற ஒரு மனுஷனை குறித்து வேத புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். நல்ல பலசாலியான ஒரு மனிதன், நல்ல பலனுடைய ஒரு மனிதன். ஆனால் ஆண்டவர் அவனோடு கூட ஒரு பொருத்தனை செய்திருந்தார். தேவனுக்கும் அவனுக்கும் நடுவே ஒரு உடன்படிக்கை ஒன்று காணப்பட்டது. என்ன உடன்படிக்கை அது? உன்னுடைய பலத்தின் ரகசியத்தை நீ சொல்லக்கூடாது, உன்னுடைய பலன் எங்கே இருக்கிறது என்ற ரகசியத்தை நீ சொல்லக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் ஒரு இச்சையான பாவத்தின் நிமித்தம், உலக பிரகாரமான ஒரு பாவத்தின் நிமித்தம் அவன் தன்னுடைய பலத்தை சொல்லுகிறான். சொன்ன பிறகு நடக்கிற காரியம் என்ன? அவன் பலன் அற்று போகிறது, அவனுடைய பலன் குறுகி போகிறது. பல நேரத்தில் நாம் பல ஜனங்களை பார்த்துருப்போம். 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த குடும்பம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க போகிற கார் எப்படி இருந்துச்சு, அவங்க வாழ்க்கை லெவல் எப்படி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அவங்கள பார்க்கும் பொழுது ஐயையோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சாதாரண சைக்கிளில் போகிறாங்க, இருந்த வீடு ஒன்றும் இல்லை, இப்போ தலைக்கீழே வந்து சீரோ என்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்களே. நிறைய பேரை பார்த்து சொல்லியிருப்போம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவரை ஆராதிக்கிறவர்களை சீரோன்னு நிலைமை இருக்கலாம், ஆனால் அவனை ஹீரோவாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவனை நாம் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். சிம்சோனுடைய வாழ்க்கையில் இதுதான் நடக்குது. பாவத்தின் நிமித்தம் தன்னுடைய ஆசீர்வாதங்களை அவன் இழந்து விடுகிறான். பாவத்தின் நிமித்தம் தேவன் அவனோடு வைத்திருந்த ஆசீர்வாதத்தை முழுமையாய் இழந்து விடுகிறான். ஆனால் இப்போ எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்துட்டான். இப்போ இவனை ஒரு பெரிய தூணில் கட்டி வச்சிருக்கிறாங்க.
அவ்வளோ பராக்கிரமம் உள்ளவன், அவ்வளோ பலசாலி. அவனை ஒரு தூணில் கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான், தகப்பனே எனக்கு ஒரு ஒரு வாய்ப்பு நீங்கள் எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்களாப்பா? எனக்கு ஒரு சான்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியுமா? ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க ராஜா, ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா. நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் ஏதாவது செஞ்சிருவேன் தகப்பனே, என்னை காப்பாத்துங்க. ஆண்டவரை நோக்கி கேட்கிறான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவன் பாவங்களை அவன் அறிக்கையிட்டபடியால், நான் செய்த தவறு தான், நான் செய்த தப்பு தான், ஆனால் ஒரே ஒரு சந்தர்ப்பம், ஒரே ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான், தட்டுகிறான், கூப்பிடுகிறான், தேடுகிறான். நடந்த காரியம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, அவன் நன்றாயிருக்கும் பொழுது, கண்ணெல்லாம் இருக்கும் பொழுது எவ்வளோ பேரை கொன்னானோ அதை காட்டிலும் இந்த கண்ணெல்லாம் பட்டதன் பிறகு அவன் கொன்றது அதிகம் என்று வேத புஸ்தகம் நமக்கு சொல்லி தருகிறது. யோசித்து பாருங்கள் அம்மா, நிறைய நேரத்தில் பாவங்கள் தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு தடையாக இருக்கிறது. பாவம் இருக்கும்போது ஆண்டவர் உங்ககிட்ட வரவே முடியாதம்மா. பாவம் உங்க வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தேவன் உங்ககிட்ட வரவே முடியாது. ஆனால் பாவம் இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ்வானே, ஆனால் பாவம் இல்லாமல் ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வானா, ஆனால் அவன் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவன் தட்டுற தட்டுக்கு தேவன் கதவை திறந்திருப்பார். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் கேட்கப்படலையா? ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, தகப்பனே உமக்கு பிரியமில்லாமல் நான் பாவம் செய்திருப்பானே, ஆனால் எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ நான் எந்த பாவம் செய்திருப்பேனே, ஆனால் இது தயவா என்னை மன்னியுமப்பா, தயவா என்னை மன்னியும் என்று கேளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் மன்னிப்பார், ஏற்றுக்கொள்வார், கதவை திறப்பார், விண்ணப்பத்திற்கு பதிலை கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இதுவரை கடந்து வந்த பாதைகள், இதுவரை நீங்கள் நெருக்கத்தோடு வந்த கண்ணீரை அவர் அறிந்திருக்கிறார். விண்ணப்பங்கள் சில நேரம் பதில் கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் தெரியாமல் செய்த பாவங்களாயிருக்கலாம், தெரிந்து செய்த பாவங்களாயிருக்கலாம், இச்சை உள்ள மனதாயிருக்கலாம். எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒதுக்கி வச்சிருங்க. தேவன் வருகின்ற நாட்களில் உங்களுடைய ஜெபத்திற்கு அவர் பதிலை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஒரு காரியத்திற்குள்ளே வேகமாய் கடந்து செல்வோம். யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது எழுதப்பட்டிருக்கிறது, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிக்கப்பட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். மூன்றாவதாக ஒரு அனுபவம், ஏன் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை? சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்குது. நிறைய நேரத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தால் ஆண்டவரை நம்புறதை விட்டுட்டு மனுஷனை நம்பிட்டு இருப்பாங்க. இவங்கிட்ட போனால் உதவி செஞ்சிருவான், இந்த மனுஷனை தேடி போனால் அவன் உதவி செய்து விடுவான். மனிதர்களுக்கு மேலே நம்பிக்கை போயிட்டு இருக்குது. ஆண்டவரை நம்புறதை குறைத்து விட்டு, ஆண்டவருக்கு மேலே வைக்கிற நம்பிக்கையை குறைத்து விட்டு மனுஷனை நம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பது நலமான காரியம் என்று சொல்லுகிறது. நிறைய நேரத்தில் ஆண்டவரை விசுவாசிக்க மறந்துடுறோம், ஆண்டவரை நம்புவதற்கு மறந்து விடுகிறோம். ஆண்டவரை நம்ப மறந்துட்டு உலக பிரகாரமான காரியத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறோம், உலகத்தில் உள்ள மனுஷனை நம்பிட்டு இருக்கிறோம். மூன்றாவதாக நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருப்பதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மனிதன் மேலே உங்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க, அதை குறைச்சிருங்க. ஆண்டவரை முழுமையாய் நம்புங்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஈசாக்கை பலி கொடுக்கும்படியாய் அந்த மலைக்கு மேலே போயிட்டு இருக்கிறாரு. மலைக்கு மேலே போகும்போது பிள்ளை பாம்போல கேட்குறான்ப்பா, எல்லாமே இருக்குது, ஆனால் பலி எங்க? சொல்கிறான், ஆண்டவர் பார்த்து கொள்வார், ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆண்டவருக்கு மேலே இருக்கிற நம்பிக்கை
வேற எந்த மனுஷங்கிட்ட எந்த காரியத்தையும் சொல்லலை. அவன் இருக்கிற சூழ்நிலை எந்த மனுஷங்கிட்டையும் ஷேர் பண்ணலை. இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா போதும், இந்த ஃபோன் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கே பிரச்சனை தான். இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே உடனே ஃபோன் எடுத்து, சித்தப்பா பிரச்சனையை கேட்டிங்களா, பெரியம்மா பிரச்சனையை கேட்டிங்களா, மாமி பிரச்சனையை கேட்டிங்களா, அவங்க ஒரு 10 பாயிண்ட்டை சொல்லி கொடுப்பாங்க. அதோட குடும்பம் நாசமாக குட்டி ஜவராக மாறிடும். என்னைக்கு ஒரு குடும்பத்திற்குள்ள சாத்தான் கடந்து வருகிறானோ அன்னைக்கு அந்த குடும்பம் சீரழிந்து போகிறது. ஆனால் என்னைக்கு ஒரு குடும்பம் பிரச்சனை வரும்போதெல்லாம் ஆண்டவருடைய கரத்தை மட்டும் பிடிச்சு, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், அற்புதங்களை நீங்கள் செய்யுங்கப்பா, உங்களை மட்டும்தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம், அற்புதத்தை செய்யுங்கப்பா. யார் கேட்கிறார்களோ, யார் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். தேவன் அதிசயத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவரை மட்டும் நம்புங்க. வாழ்க்கையில் ஆபிரகாம் சொல்லிட்டே போகிறான், ஈசாக்கை பார்த்து கவலைப்படாதப்பா, தேவன் பார்த்து கொள்வார். டோன்ட் வரி, கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய இருதயம் அவருக்கு தெரியும், நம்முடைய நெருக்கம் அவருக்கு தெரியும், அவர் பார்த்து கொள்வார். போயிட்டே இருக்கிறான். அங்கே போய் ஈசாக்கை படுக்க வச்சாச்சு. நினச்சி பாருங்க, அவனை பலி கொடுப்பதற்கான எல்லா காரியங்களும் ஆயத்தப்படுத்தி விட்டான். பலி கொடுக்கிறதுக்கு எல்லா காரியத்தையும் ஆயத்தப்படுத்தி விட்டான். எப்படி இருந்திருக்கும் அவனுடைய சூழ்நிலை? ஆனாலும் அதன் நடுவிலும் அவன் ஆண்டவரை முழுவதுமாய் நம்புகிறான். ஒரு சந்தேகம் இல்லாமல் என் தகப்பன் அவர் என்னை கைவிட மாட்டார், என் தேவன் என்னை கைவிட மாட்டார், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை கைவிட மாட்டார். உட்கார்ந்துருக்கிறான். நடந்த காரியம் என்ன? கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். உன் சந்ததியை கடல் கரை மண்ணை போலவும் எண்ண முடியாத நட்சத்திரங்களை போலவும் நீ என்மேல் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தபடியால், நீ என்னை முழுவதுமாய் விசுவாசித்தபடியால், என் நாமத்தை உறுதியாய் பற்றி கொண்டபடியால், எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தரை உண்மையை ஆராதித்தபடியால், பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தபடியால், இச்சைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தபடியால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாம கர்த்தர் பயங்கரமாக ஆசீர்வதிச்சிட்டாரு. காரணம் என்ன? தேவனை கண்மூடித்தனமாய் நம்பினான். இன்னைக்கு நம்பிக்கை குறைஞ்சிட்டே போகுது வாழ்க்கையில். மனுஷனுக்கு ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை குறைஞ்சிட்டே போகுது. என்ன செய்ய முடியும், அடுத்து என்ன செய்ய போகிறோம், பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுதோ, மனுஷனை நம்பிட்டே இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறவங்க மனுஷங்கிட்ட போய் உதவி கேட்க கை நீட்ட தேவையில்லை. பரத்திலிருந்து பார்க்கிற தேவன் வெளியரங்கமாய் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம், உறுதியான நம்பிக்கை, உறுதியான விசுவாசம். எப்பேற்பட்ட காற்று வீசினாலும் என் இயேசு என்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலை என்னை எதிர்த்து வந்தாலும், எப்பேற்பட்ட நெருக்கங்கள் என்னை விழுங்க பார்த்தாலும், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை காப்பாற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான்காவதாக ஒரு காரியத்தை வேகமாய் சொல்லி நான் ஜெபித்து முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். யாக்கோபின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெருமை உள்ளவருக்கோ அவர் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ள தேவ பிள்ளைகளுக்கோ, பெருமை உள்ள எந்த மனுஷனாயிருந்தாலும் தேவன் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். வாழ்க்கையில 4வது ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை தெரியுமா? எதனால நாம் தட்டுகிற தட்டுக்கு அவர் கதவை திறக்கல தெரியுமா? எதனால நீங்க இவ்வளவு அழுது உங்க வாழ்க்கையில விடுதலை இல்லை தெரியுமா? பெருமை உனக்குள்ள இருக்கக்கூடாது. நிறைய மனுஷனுக்குள்ள இன்னைக்கு பெருமை இருக்குது. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறான். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சிலர் குதிரைகளை குறித்தும் சிலர் ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். ஆனால் நானோ என்னை உண்டாக்கின
என்னை உருவாக்கின தாயின் கருவில் என்னை பேர் சொல்லி அழைத்த அந்த பரலோக தேவனை மட்டும்தான் மேன்மை பாராட்ட முடியும். ஏன் தெரியுமா? அவர் மட்டும்தான் ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு செகண்ட் அவருடைய கிருபை உங்கள் மேலேருந்து போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் ஜீவனோடு வாழ முடியாது. ஒரு செகண்ட் போதுமா நம்முடைய வாழ்க்கையில்? ஆனால் தேவனோ சொல்லி முடியாத, எண்ணி முடியாத கிருபை அவர் நம்ம மேலே வச்சிருக்கிறாரு. உங்கள் மேலே அந்த கிருபையை வச்சிருக்கிறனால தான் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார்கள். நல்லா இருப்பாங்க, பார்க்கும்போது சொல்லுவோம், பாருடா எப்படி இருக்கிற ஆள், ஜாம் ஜாம்னு இருக்கிறான். திடீர்னு ஒரு செய்தி கேள்விப்படுவோம், முடிந்தது. நாட்களிலே பயங்கரமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரோ பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார். அவருடைய ஜெபங்கள் ஒரு நாளும் கேட்கப்பட மாட்டாது. பெருமையோடு இருந்துட்டு, நாங்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, நாங்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா, நாங்கள் எங்கிருந்து வருகிறோம் தெரியுமா, எங்கள் ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா, பெருமை பாராட்டி கொண்டு இருப்பாயானால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போக முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவு தூரம் அழுதாலும், எவ்வளவு கத்துனாலும், எவ்வளவு உருண்டு புரண்டு அழுதாலும் அவன் ஜெபம் கேட்கப்படாது. ஜெபம் கேட்கப்படணும்னா நான்காவது இருக்க வேண்டிய அனுபவம் மனத்தாழ்மை. மனத்தாழ்மை உள்ளவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கிறதா? 4 காரியத்தை சிந்தித்து பாருங்க. அப்பா, என் வாழ்க்கையில் அந்த 4 காரியத்தில் ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் கூட இன்னைக்கு காலையில் நான் ஒதுக்கி வச்சிடுறேன், அதை தூர எறிஞ்சிடுறேன், இனி நான் செய்ய மாட்டேன். அப்பா, ஆண்டவருடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். 4 காரியம். முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, இச்சை உள்ள எண்ணம். அடுத்தவனுடைய காரியத்தை குறித்த இச்சை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. யார் எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலேயும் இருக்குது. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, அவங்களே ஆசீர்வதிங்கப்பா, இன்னும் அவங்கள ஆசீர்வதிங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். 2வதாக ஒரு காரியத்தை பார்த்தோம். பாவம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்குமே ஆனால் தேவனோடு கூட அவன் நெருங்க முடியாது. பாவம் ஒரு தேவ பிள்ளையோடு இருக்குன்னா கர்த்தரை ஆராதிப்போம். ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய சபைக்கு வருவோம். ஞாயிற்றுக்கிழமை வெள்ளை கலர் சட்டை, வெள்ளை கலர் பேண்ட்டு, வெள்ளை கலர் சாரி கட்டிட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றோம். ஆனால் பாவம் இருக்கும், நான் ஒரு நாள் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. 3வது பார்க்கிறோம், ஆண்டவரை ஒரு சந்தேகம் கூட இல்லாமல் ஆண்டவரை முழுசுமையாக நம்புங்க. ஆண்டவரை நம்புங்க. ஆண்டவருக்கு மேலே விசுவாசத்தை வைங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். கடைசியாக பார்க்கிறோம், பெருமை இறக்கி வைங்க. பெருமையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். தேவன் நிச்சயமாய் உங்கள் ஜெபத்திற்கு பதிலை கொடுப்பார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வருகின்ற நாட்களிலே இந்த 2024 ஆரம்பித்து இருக்கிறோம். ஜனவரி மாதத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த 4 காரியங்களை, தகப்பனே என் வாழ்க்கையில் இந்த 4 காரியம் இருக்குமே ஆனால் இந்த வாரத்தில் நான் தூக்கி தள்ளி வச்சிடறேன்ப்பா. இந்த நாளில் நான் அதை கேட்கிற இந்த சமயத்தில் இதை நான் ஒதுக்கி வச்சிடுறேன். என்னுடைய ஜெபத்தை நீர் கேளும், என்னுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தாரும். நான் தட்டி கொண்டிருக்கிற கதவுகள், ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதே, திறந்து கொடுங்கப்பா. கேளுங்க. நிச்சயமாய் வருகின்ற மாதம், வருகின்ற வாரம், வருகின்ற நாட்கள், வருகின்ற வருஷம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாறும். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டால் போதுமே, எல்லா காரியமும் மாறிடுமே. இந்த 4 காரியத்தை மட்டும் உதறி தள்ளிடுங்க. இந்த நாளில் எந்த ஒரு சின்ன கேரக்டர் இருந்தால் கூட இனி அதை செய்யாதீங்க. அதில் நீங்கள் எந்த காரியத்தையும் நீங்கள் நம்ப வேண்டாம். ஆண்டவரை மட்டும் நம்புங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.